குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, எங்கள் வீட்டில் வெங்காய மண்டி செய்ய போகிறோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வெங்காய மண்டி பிடிக்கும். அதனால் சின்ன வெங்காயம் நிறைய நறுக்கி ஒரு 10 பூண்டு பல் நறுக்கி போட்டிருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஒரு 15 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் அடுப்பில் ஏஎம்சி வெசலை ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம் வாங்க. நல்லா எண்ணெய் 4 கரண்டி ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு போடுவோம், உளுந்தம்பருப்பு போடுவோம். அது நல்லா செவக்கட்டும். நல்லா செவந்தோடனே வெங்காயம்லாம் போட்டு தாளிப்போம். இது வெங்காய மண்டி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். 2-3 நாளைக்கு நல்லாயிருக்கும். இதில் இப்போ வெங்காயம் கடுகு உளுந்தம்பருப்பு செவந்துருச்சு. கருவேப்பிலையை போட்டுட்டு வெங்காயமும் பூண்டு ஒரு 10 பீஸ் தான் நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயம் தான் நல்லா 2 கை அளவு நிறைய நறுக்கியிருக்கேன். ஒரு 1/4 கிலோ வெங்காயம் நறுக்கியிருக்கேன். வெங்காயம் பூண்டு பல் ஒரு 10 பல் போட்டால் போதும். பெருசாக இருந்தால் 4 பல்லே நறுக்கி போட்டுக்கலாம். சின்ன பல்லாக இருந்தால் 10 பல் போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் ஒரு 15-20 மிளகா குட்டி குட்டி மிளகாயாக போட்டிருக்கேன். அது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளியும் போட்டிருக்கேன். 2 தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன். எல்லாமே நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுருவோம். அப்போ தான் தக்காளி நல்லா மைய வதங்கும். இப்போ மல்லிப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போடுவோம். நம்ம மிளகா நிறைய போட்டிருக்கோம்ல, அதனால் மல்லிப்பொடி போட்டோம்னா காந்தாமல் இருக்கும். 2வது மல்லி வாசம் இருக்கும், டேஸ்ட் இருக்கும் மல்லிப்பொடியில். இப்போ புளி ஊற்றிடுவோம். புளி தண்ணி நல்லா தாராளமாக புளி நிறைய ஊற்றணும். நாங்கள் நிறைய ஊற வச்சுருந்தேன். நாங்கள் எப்போவுமே ஊற வச்சுக்குவோம் ஒரு 3 நாள் 4 நாளைக்கு சேர்ந்து. அதை கரைச்சி உப்பு போட்டு ஊற வச்சிடுறது, சேர்த்து வேணுங்கையில் கரைச்சி ஊற்றிக்கிறது. இப்போ நாட்டு சர்க்கரையும் அரிசி மாவும் கடைசியாக சேர்க்க போகிறேன். அரிசி மாவு தண்ணி ஊற்றி கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் போடுவோம். இப்போ நல்லா கொதிக்குது. நல்லா வற்றினோன்னே இப்போ அரிசி மாவு போட்டுருவோம். கரைச்சி ஊற்றிட்டேன். மாவாக போட்டால் கட்டி கட்டியாக போயிடும். அதனாக்கா நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூனு போட்டிருக்கேன். இப்போ நல்லா திக்காக வரவே இருக்கணும். அரிசி மாவு இல்லைன்னா அரிசி களைஞ்ச கழனி இருந்தாலும் ஊற்றலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கழனி இல்லைன்னா நம்ம அரிசி மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ இதை வெசலுக்கு மாற்றி பார்ப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் எல்லாருமே வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், வெசலில் மாற்றிருக்கேன். பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.